இப்போ அவங்க கேட்டது என்னென்னா, ஒரு ஜெர்சி இருக்குது, நாட்டு பசு இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னா பசு உள்ளே கொண்டு வரது நம்மளோட சாஸ்திரம். அது ஏன்னே தெரியாது, சொல்லியிருக்காங்க சாஸ்திரம். பசுவை கொண்டு போய் உள்ளே வச்சு ஆரம்பிப்பான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து சுற்ற விடுவாங்க, இல்லை வெளி பிரகாரத்தை சுற்ற வைப்பாங்க. எங்கே போனாலும் வந்து பசு இருக்கும். இது வந்து என்னென்னா சாஸ்திரம்னு போயிட்டிங்கன்னா, நீங்கள் எந்த கோவில் போனீங்கனாலும், சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, இல்லை கௌமாரகம், இப்படி நீங்கள் எந்த மார்க்கத்தில் போனீங்கனாலும் பசு ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த கோயிலில் இருக்கும், அந்த இடத்துல இருக்கும். என்னென்னா பசுனாலே ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை உள்ள ஒரு ஜீவன். நம்ம சொன்ன மாதிரி 7 விதமான சக்திகளை உள்ளே அப்சர்வ் பண்ணணும்னு முதல் விஷயம் படித்தோம் இல்லைங்களா, பேசணும் இல்லைங்களா. அப்போ அந்த 7 விதமான சக்திகளை உள்ளே அப்சர்வ் பண்ணும்போது நெகட்டிவாக இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிக்கும், பாசிட்டிவாக இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனால் வெளியில் கொடுக்குறது பாசிட்டிவ் மட்டும் கொடுக்கும். நமக்குள்ளே ஒரு பிரச்சனையோடையே பசுக்கிட்ட போனீங்கனாலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவை உள்ளே வாங்கிட்டு வெளியில் கொடுக்கக்கூடிய அவுட்புட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம பசு பாசிட்டிவான விஷயத்தை மட்டும்தான் வெளியில் கொடுக்கும், நெகட்டிவான எல்லா விஷயத்தையும் உள்கிரகிச்சுக்கும், வாங்கிக்கும். கிளியர்? இதில் புரிஞ்சுதுங்களா? சரி, அப்போது ஒரு கிரகப்பிரவேசம் நடக்குது. நம்ம அந்த வீட்டில் ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை வரணுன்றதுக்காக தான் பசுவை கொண்டு போனோம். ஜெர்சியை கொண்டு போனால் அதுக்கு திமில் இல்லை. திமில் தான் வந்து ஆண்டனா, ரிசீவர் மாதிரி. இந்த 7 விதமான சக்தியை கிரகிக்கிறது அந்த ரிசீவர் வந்து ஆண்டனா மாதிரி இருக்கக்கூடியது திமில் தான். திமில் கிடையாது. சரி, ஏதாவது நெகட்டிவான விஷயத்தை கிரகிக்குமா? அதுக்கும் வழி இல்லை. சரி, உள்ளே போய் ஏதாவது நம்ம கொடுக்குறோம், அதை நல்லா ஜீரணித்து நல்லா பால், சாணம், கொம்புத்திரம் கொடுக்குமா? அதுக்கும் வழி இல்லை. அப்புறம் எதுக்கு அதை கூட்டு போயிட்டு? சாஸ்திர ரீதியாக மறைக்கப்பட்ட சயின்ஸ் இதுதான். திமில் வந்து ஒரு ரிசீவராக வேலை பார்க்கும். எல்லா விதமான எனர்ஜியும் வெளியிலேருந்து வாங்கி உங்களுக்கு பாசிட்டிவானது கொடுக்கும். ஸோ சாணம் பற்றி படிக்கும்போது நம்ம பேசும்போது அந்த சப்ஜெக்டில் அதை பற்றி சொல்கிறேன். சாணம் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஜெர்சியில் அது கிடையாது, நாட்டு பசுவில் மட்டும். ஸோ அந்த சாணம் தான். அதனால வீட்டுக்குள்ளே வந்து கிரகப்பிரவேசத்தில் சுற்றும் போது பசு சாணி போட்டால் நல்லது. சும்மா நம்மளாம் காதில் கேட்ட தகவல். வீட்டுக்குள்ளே வந்து கிரகப்பிரவேசத்து மாடு வந்து சுற்றும் போது சாணி போட்டுச்சுன்னா பெரியவங்களாம் என்ன, ஐயோ சந்தோஷப்படும். வேறு ஒன்றும் இல்லை, அந்த சாணம் விழுந்தால் பாசிட்டிவான எனர்ஜி அங்கேருந்து ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி போகும்போது ஒரு பசு வர்றது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, அது சாணம் போட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவான எனர்ஜி. இந்த 2 சயின்டிஃபிக்கான ரீசனை தான் சாஸ்திரமாக சொல்லி உங்களுக்கு வச்சுருக்கேன்.